ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோலாக். பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம்ம சம்பவம் இருக்குது. விஜய் சேதுபதி எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் 3-4 ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அண்டு பார்வதி வந்து வெளுத்து வாங்குறாரு. நம்ம என்னதோ ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. எப்பவும் போல் வந்து அப்படியே கண்துடைப்பு மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அமீர் வந்து மற்ற பண்ண கேப்டன்சிலேயே இவர் கொஞ்சம் நல்லா தான் பண்ணார். இவங்க வீம்புக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா அமீர் மேலே குற்றம் சொல்ல முடியாது. என்ன தான் கேப்டன் இருந்தாலும் அப்படி பண்ணுங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு மேலே வந்து அவங்க தான் டெசிஷன் எடுக்கணும். என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா அமீர் வந்து கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ணுவீங்க எல்லாத்தோடையும் நல்லா சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நல்ல சிறப்பாக தான் இருந்துச்சு. பெருசாக நல்லா பண்ணல அப்படின்னு இவங்க சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா ஒன்று இஷ்யூ அட்ரஸ் பண்ணால் இஷ்யூ அட்ரஸ் பண்ணலன்னு சொல்கிறீங்க, பண்ணலைன்னா பண்ணலேன்னு சொல்கிறீங்க. அவன் என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலாக அமீர் நல்லா தான் பண்ணார் எனக்கு தெரிஞ்சு. அமித் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு கேப்டன்சி. என்னென்னா இது வந்து எல்லாருமே ப்ளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருமே பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்களே சாட்டர்டே சண்டே வீடியோலேயே பேசியே ஒன்றும் பண்ண முடியல. அப்படி இருக்க பட்சத்தில் அமித் 1 வீக் கேப்டன் வந்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வீம்புக்கு பண்ணுறாங்க. அதாவது தூங்குற எழுப்புலாம் தூங்குற மாதிரி நடிக்கிற எழுப்ப முடியாதுல்ல, அந்த மாதிரி கான்செப்ட் தான் நடக்குது. ஸோ இந்த விஷயத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா தெரிஞ்சு கடுமையான தன்னை கொடுப்பான்னு பார்த்தோன்னா மைக் வச்சு பேசணும்னு சொல்கிறாங்க. பெருசாக இம்பேக்ட் ஆகாங்க. ரம்யா மட்டும் தான் வீட்டாவாங்க. பெரிய லெவல் இம்பேக்ட் நடக்காது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸே பார்வதி வான் பண்ணியிருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற சீசனில் வந்து ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மைக் பேசலாம் என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரம் திட்டுவாங்க சாட்டர்டே சண்டேல, அந்த மாதிரி மைண்ட் செட் போயிடுவாங்க. இது தப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டிக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது அவங்க பண்ணுறது எல்லாமே. ப்ரைவசி இருக்கலாம். எந்த இடத்துல நம்ம எல்லாமே ஒரு ஷோவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஷோவில் நம்மளுடைய முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் தான் போடணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.